விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ஈரோடு விஜயமங்கலத்தில் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாபு, விவரங்கள். வணக்கம். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ஈரோடு விஜயமங்கலத்தில் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முக்கியமான பகுதியாக கூடிய ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஆறு, காவிரி ஆறு, காளிங்கராயன்பட்டினம், கீழ்வாக்கம், கொடிவேரி மஞ்சள், நெற்கரும்பு, வாழை, தென்னை போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஏற்படும் நஷ்டத்தை ஈடுபடுத்த ஒவ்வொரு முறையும் அரசிடம் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக அரசு விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாட்டில் ஈரோடு, திருப்பூர், சேலம், கோவை, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50,000 விவசாயிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளுக்கு விவசாயிகள் முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.